வந்ததும் தன் தந்தையின் மடியில் விழுந்து அழுது கொண்டே நடந்ததை சொல்லி இந்த இளவரசிக்கு நீங்கள் சரியான பாடம் கற்பிக்க வேண்டும் என்றாள் தேவயானி தன் மகளை. அவமதித்தற்காக தன் மகளிடமே பணி பெண்ணாக இளவரசி இருக்க வேண்டும் என்று நிர்பந்தித்தார் சுக்கிராச்சாரியார். அரசனுக்கு மறுக்க வழியே இல்லாமல் போனது இறந்தவர்களை உயிர்ப்பிக்கும் சுக்கிராச்சாரியார். இல்லாமல் தன்னால் செய்ய முடியாது என்பதை உணர்ந்த அரசன் சம்மதித்தார். மகாபாரதம் கதை முழுவதிலும் பல சாபங்களும் வரங்களும் கொடுக்கப்படுகிறது. ஆனால் எது வரம் எது சாபம் என்பது உங்களுக்கு தெரியாது. வரமே சாபமாகவும் சாபமே வரமாகவும் மாறும் வினோதத்தை தன் விருப்பத்து வைத்திருக்கிறது வாழ்க்கை. தேவயானியின் பணிப்பெண்